புதிது 2025 என்ற தலைப்பில் நடத்தவிருக்கும் நிகழ்ச்சிகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். திருமதி லட்சுமி முரளிதரன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவார். அவரை வந்து பொறுப்பேற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி சார். இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் உங்களை சிந்திக்க வைக்க சில வரிகள். கடவுளை பார்த்ததில்லை என்று சொல்லாதீர்கள். கடவுளை பார்த்ததில்லை என்று சொல்லாதீர்கள். உங்கள் கஷ்டத்தில் உதவும் அனைவருமே கடவுள்தான். உங்கள் கஷ்டத்தில் உதவும் அனைவருமே கடவுள்தான். வாழ்க்கையின் மிகச்சிறந்த பொக்கிஷம் என்பது சரியான நேரத்தில் கிடைக்கும் ஆறுதலும் மாறுதலும் தான். சரியான நேரத்தில் கிடைக்கும் ஆறுதலும் மாறுதலும் தான். சகித்துக் கொண்டே கடப்பது வாழ்க்கை அல்ல. சகித்துக் கொண்டே கடப்பது வாழ்க்கை அல்ல. ரசித்துக் கொண்டே கடப்பதுதான் வாழ்க்கை. ரசித்துக் கொண்டே கடப்பதுதான் வாழ்க்கை. இதைத்தான் நாம் நானா நாரியில் பலர் கடைபிடித்து சந்தோஷமாய் வாழ்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். மொழிகளை கலந்தது அல்ல. இப்போது நடக்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இசையை சார்ந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. மார்கழி மாதங்களா, அதனால்தான். இன்னொரு விஷயம், நிகழ்ச்சியின் முடிவில் பரிசு வழங்கப்படும். அவர்களின் பெயர்களை இறுதியில் சொல்லுகிறேன். எல்லோரும் இருந்து அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் இறை வணக்கமாக இசையை வணங்குவோம். பாட வருபவர்கள் திருமதி உஷா பத்மநாபன், திருமதி பானு வெங்கடாச்சலம் அவர்கள்.
இசை என்ற பெயரே உந்தனுக்கு, இசை என்ற பெயரே உந்தனுக்கு. எப்படி தோன்றி வளர்ந்தது அறிந்து கொள்ள ஒரு ஆவணப்படத்தை பார்ப்போமா? வணக்கம். கர்நாடக இசை எப்படி தோன்றியது, எப்படி வளர்ந்தது? சற்று பின்னோக்கி செல்வோமா? சம்ஸ்கிருதமும் தமிழும் இசை வளர பெரிதும் உதவியிருக்கின்றன. உபனிஷத்துக்களிலும் புராணங்களான ராமாயணம் மற்றும் மகாபாரதத்திலும் இசையை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் அச்சமயம் பெரும்பாலும் அரச சபை மற்றும் கோவில்களில் நடந்த நாட்டியங்களின் அங்கமாகவே இசை இருந்திருக்கிறது. 13ஆம் நூற்றாண்டில் சாரங்க தேவா என்பவரால் எழுதப்பட்ட சங்கீத ரத்னகாரா என்ற நூலில்தான் கர்நாடக இசை என்ற வார்த்தை முதலில் தோன்றியது. 14 முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை கர்நாடக இசை படிப்படியாக வளர்ந்திருக்கிறது. கலியுகத்தில் இறைவனை வழிபட சங்கீதம் முக்கிய வழியாக இருந்திருக்கிறது. பகவான் கிருஷ்ணனை பற்றி கூறிய மகாபாரதத்தில் அவரின் புல்லாங்குழல் இசை மிகவும் பிரசித்தி அல்லவா? கிறிஸ்து காலத்திற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ரிக் பிரதிசக்யா என்ற நூலில் 7 சுரங்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை எழுதப்பட்ட தேவாரம் 20க்கும் மேற்பட்ட இசை வழிமுறைகளை பற்றி கூறுகின்றன. 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அன்னமாச்சாரியார் மற்றும் புரந்தரதாசர் இசையை பாமர மக்களுக்கு இறைபக்தியாக கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். 16ஆம் நூற்றாண்டில் 72 மேளகர்த்தாக்கள் தோன்றின. 18ஆம் நூற்றாண்டில் கர்நாடக இசை வேகமாக வளர உதவியாக இருந்தவர்கள் சங்கீத மும்மூர்த்திகள் என கூறப்படும் சியாமா சாஸ்திரி, தியாகராஜர் மற்றும் முத்துசாமி தீட்சிதர் ஆகியோர். அவர்களுக்கு பின்னால் வந்த சுவாதி திருநாள், சுப்பையா சாஸ்திரி, கோபாலகிருஷ்ண பாரதி, பட்டணம் சுப்பையர் மற்றும் பலர் கர்நாடக இசை வளரவும் பாமர மக்கள் ரசிக்கவும் மிகவும் உதவியாக இருந்திருக்கிறார்கள். 22 மேளகர்த்தாக்களை அடிப்படையாக கொண்டு கர்நாடக இசை மேலும் வளர்ந்து வர்ணம், கிருதி, தில்லானா, ஸ்வரஜதி என்று பல வழிகளில் விரிவடைந்தது. வேகமாக வளர்ந்த இசைக்கு தற்கால சங்கீத சபாக்கள் மிகவும் கை கொடுக்க தற்போது நிலையை நாம் அடைந்திருக்கிறோம். சென்ற நூற்றாண்டில் ஐயப்பன் பஜனை பக்தர்களால் பாடப்பட்ட பாடல்கள் அனைவரையும் கவர்ந்தன. அடியனின் ஆஸ்வாசம் ஏகிடுவா பாச விமோச்சன அடியனின் ஆஸ்வாசம் ஏகிடுவார். அதே சமயம் பிரபல பாடகர்கள் கர்நாடக இசையை முழு கச்சேரியாக வைத்து பாடத் தொடங்கினார்கள். செம்பை வைத்தியநாத பாகவதர், மதுரை மணியையர் போன்றோர் கர்நாடக இசையை மேலும் உயர்த்தி சென்றார்கள். எம்.எஸ். சுப்பலட்சுமி அவர்கள் இசையில் தனிக்கொடி நாட்டினார். Kuma Varna
சென்ற நூற்றாண்டின் ஆரம்பத்தில் திரைப்படங்கள் வரத் தொடங்கிய பொழுது இசைக்கும் பெரிய வாய்ப்பு கிடைத்தது. திரைப்படம் மூலமாக நிறைய பாடல்கள் வரத் தொடங்கின. எம்.எஸ். சுப்புலட்சுமியின் மீரா முதல் பாலமுரளி கிருஷ்ணாவின் ஒரு நாள் போதுமா என்ற பாடல் வரை பல பாடல்களை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். டி.எம். சௌந்தரராஜன், பி.பி. ஸ்ரீனிவாஸ், சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் பல பிரபல திரை இசை பாடகர்கள் இசைக்கு அழகு சேர்த்தனர். ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள். திரை இசை பாடல்கள் சாமானிய மனிதர்களின் மத்தியில் பிரபலமானது. நல்ல குரல் வளம் உள்ளவர்கள் திரைப்பட பாடல்களை மேடைகளில் பாடத் தொடங்கினார்கள். இசை போட்டிகள் அவர்களை ஊக்கி வைத்தன. பின்னிசையை தனியாக பிரித்து பாடல்களை ஊக்குவிக்க கரியோக்கி என்ற புதிய வடிவம் வர நிறைய சாமானியர்கள் அதை கையாண்டு பாடி மகிழ்ந்தனர். நமது வேதங்களும் இசையை சார்ந்து இருந்திருக்கிறது. சாமவேத சோகங்கள் முழுவதும் இசை வடிவிலேயே இருக்கிறது. இப்படி இசை நம் வாழ்வின் ஓர் அங்கமாகவே இருக்கிறது. இந்த இசையை நாம் கேட்டு அனுபவிப்போம். அதை நமக்கு அளித்த சரஸ்வதி தேவியை வணங்குவோம். நன்றி. என்று நினைக்கிறேன். இதை எழுதி தயாரித்தவர் திரு சாட்சி. இன்று இந்த மேடையில் நாம் கௌரவிக்க இருப்பது ஒரு தனி மனிதனை மட்டுமல்ல, ஒரு காலத்தையே, ஒரு கலாச்சார பயணத்தையே கௌரவிப்பது போல் உள்ளது. எழுத்து அவர் சுவாசித்த எழுத்து அவர் சுவாசித்த மொழி, நாடகம் அவர் உயிரோட்டமான மேடை, ஆவணப்படம் அவர் கண்ட சமூகத்தின் கண்ணாடி. இத்தகைய பன்முக திறமை கொண்ட மூத்த கலைஞர் தான்
இன்றைய நமது மரியாதைக்குரிய நபர் அவர்தான் சாந்தி என்கிற சம்பத்குமார். அதனால்தான் இன்று நானானின் ரெசிடென்ஸ் சார்பாக அவருக்கு இயமுடன் ஞானி என்ற விருது வழங்கப்படுகின்றது. எதற்கு கேட்டுதான் இயக்குனர் ஞானி. அவருக்கு விருது கொடுத்து கௌரவிக்க வருபவர்கள் திரு அனந்த பத்மநாபன், திரு ஸ்ரீனிவாசன், இம்பெக்ஸ் சர்ஜிக்கல், திரு நாராயணன், அவர்கள் எல்லோரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். ஹலோ ஹலோ எல்லாருக்கும் நமஸ்காரம். உண்மையிலே இது பிறந்தாலே பொழுதுதான். இந்த இயக்குனர் ஞானி அப்படிங்கிற அவார்டு நம்ம சாமிஜி அவர்களுக்கு திரு சம்பத்குமார் அவர் கொடுக்கறதுல ரொம்ப நமக்கு எல்லாரும் உங்கள் சார்பா எல்லாரும் நம்மளோட நானான சார்பா அவருக்கு இந்த அவார்டு கொடுக்கறது நம்ம பெரிய பாக்கியம், ரொம்ப சந்தோஷம். இந்த இயக்குனர் ஞானி அப்படின்னாக்கா ஒரு பன்முகர் திறமையாளர். அவர் ஒரு எழுத்தாளர், ஒரு நாடக இயக்குனர், ஆவணப்பட இயக்குனர், இது மாதிரி பல துறைகளில் நிறைய திறமை இருக்காரு. இந்த வயசுல ஒரு சீனியர் சிட்டிசன் போவாங்க, வெளியில் உள்ளவங்க நினைப்பாங்க சீனியர் சிட்டிசன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி ஒரு சீனியர் சிட்டிசன் இல்லை வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு நல்லா அவரோட திறமை, அது கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு ரீசன் அது. ஸோ அவருக்கு நம்மளோட நானானி நம்மளோட ரெசிடென்ஸ் சார்பாக இவருக்கு இந்த அவார்டு கொடுக்கறதுல நம்ம ரொம்ப மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறோம். நன்றி. திரு சீனிவாசன் அவர்கள் இந்த பதக்கத்தை அணிவித்து கௌரவித்தார். அவருடைய ஆத்ம நண்பர் திரு நாராயணன் அவர்கள் நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி. சீனிவாசன், மிஸ்டர் நாராயணன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி. निर्मुक्तं नित्यमुक्तं निगमसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुरुषात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुवमनपुरे अन्धभाग्यं जनानाम्. நாராயணியம் ஸ்லோகம் 1. பரபிரம்மம் என்ற தத்துவம் ஒன்று சேர்ந்த ஆனந்த திரட்சியின் உணர்வு மயமானது. எதையும் இதோடு ஒப்பிட முடியாது.
கால நேர எல்லைகளை கடந்தது. எதற்கும் கட்டுப்படாத விடுதலை ரூபமானது. முத்தி சுரூபமான இதன் விசேஷங்களை வேதங்கள் 1000 முறை பறைசாற்றுகின்றன. சுலபத்தில் தெளிவாக அறிந்து கொள்ள முடியாத சூட்சுமம் அது. உயர்ந்த புருஷார்த்தத்தை அளிக்க வல்லது. இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பிரம்மம் குருவாயூரப்பன் என்ற பெயரோடு பூலோகத்தில் குருவாயூர் என்ற ஸ்தலத்தில் திவ்ய திருக்காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறது. நாம் செய்த பாக்கியம்தான் என்னே. தசகம் 69 ராசக்கிரீடை முதல் ஸ்லோகம். கிருஷ்ணா, ராசக்கிரீடை புரிய தாங்கள் தங்களை சிறப்பாக அலங்கரித்துக் கொண்டீர்கள். ஒவ்வொரு அங்கத்திலும் ஓரோர் அணி அழகுற பிரகாசித்தது. கேசத்தின் உச்சியில் மயில் பீலிகை பொருத்தப்பட்டிருந்தது. காதுகள் இரண்டிலும் மகர குண்டலங்கள் அசைந்து ஆடின. மார்பில் இருந்த வனை மாலைகளுடன் வெவ்வேறு ஹாரங்கள் ஒளி வீசின. சந்தனமும் மற்ற வாசனை திரவியங்களும் உடலில் பூசப்பட்டு இருந்தன. இடுப்பில் அழகிய மஞ்சள் பட்டாடை கட்டப்பட்டு அழகுற விளங்கியது. தங்க மேகலை ஒன்று இடுப்பை சுற்றி பொருத்தப்பட்டிருந்தது. பாதங்களிலோ ஒளி வீசும் ரத்தன சிலம்புகள் பொருத்தப்பட்டு ஒலி எழுப்பின. ஆஹா, இத்தகைய அலங்காரத்தோடு கூடிய தங்கள் திவ்ய சுரூபத்தை நான் தியானிக்கிறேன். இந்திர ரமணா, பத்மநாபா, அனைத்து கோபியரும் அந்த வைபவத்திற்கு புதிய விதமாக அலங்கரித்து கொண்டிருந்தனர். அழகான வண்ணமிகு ரவிக்கைகள் அணிந்திருந்தனர். இரத்தின குண்டலங்கள் அவர்களின் கன்னங்களில் அசைந்து ஆடின. உம்மை சுற்றி அந்த கோபியரின் கூட்டம் 2 கோபியரின் மத்தியில் ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் விளங்கினீர்கள். அது மட்டுமா, எல்லோர் நடுவிலும் நின்று கொண்டு பிரகாசித்தீர்கள். இவ்வாறு உங்களின் பல உருவங்களுடன் ராசக்கிரீடையை தொடங்கினீர்கள். வாசுதேவனே, இவ்வுலகில் அந்த யமுனை நதிக்கரையில் தங்களின் ராசக்கிரீடை வைபவம் அழகு ஆரம்பித்தது. அதை கண்ட எங்கோ இருந்த நாரதர் சொர்க்கத்தில் இருக்கும் தேவர்களுக்கு இதை கூறினார். அனைத்து தேவர்களும் வனிதா மணிகளுடன் வேக வேகமாக வந்து வானத்தில் கூடி நின்றனர். தேவ கன்னியரும் வேஷம் பூஷணம் போன்ற சிங்கார அணிகலன்களுடன் அழகுடன் விளங்கினர். இனிமையான கீதம் ஆர்வத்துடன் பாடப்பட்டது. மெல்ல மெல்ல இனிய ஸ்வரம் மேல் எழுந்து உச்சஸ்தாயியை எட்டியது. நடன வேக அசைவால் மாலைகள் அசைந்தன. ரத்ன பூஷணங்கள் நழுவின. அதை பார்த்த தேவர்கள் தங்கள் மனைவிகளுடன் பூமாரி பொழிந்தனர். நின்றிருந்த தேவர்கள் அனைவரும் மெய் மறந்து இந்த அழகிய காட்சியை கண்டனர். அவர்களின் மனம் முழுவதும் உங்களிடம் லயித்து விட்டன. Swadhyaya Virati Kanu Kana Kudakara
मधुरस्वरे नर्तनेन्द्रललिताङ्गहार ललिताङ्गहार मणिभूषणे सम्पदेन कृत पुष्पवर्षमलमुन्मिषद्दिविषदाङ्गुलम् चिन्मये त्वयि निरीयमानमिव सम्मुमोह सवधूकुलम्. இனிமையான கீதம் ஆர்வத்துடன் பாடப்பட்டது. மெல்ல மெல்ல இனிய ஸ்வரம் மேல் எழுந்து உச்சஸ்தாயியை எட்டியது. நடன வேக அசைவால் மாலைகள் அசைந்தன. ரத்ன பூஷணங்கள் நழுவின. அதை பார்த்த தேவர்கள் தங்கள் மனைவிகளுடன் பூமாரி பொழிந்தனர். நின்றிருந்த தேவர்கள் அனைவரும் மெய் மறந்து இந்த அழகிய காட்சியை கண்டனர். அவர்களின் மனம் முழுவதும் உங்களிடம் லயித்து விட்டன. அங்கிருந்த ஒரு கோபிகை உடல் வேர்த்து சோர்வடைந்தாள். கொடி போன்ற உடலுடன் இருந்த அவள் மூடிய கண்களுடன் தங்களின் அழகிய தோளில் சாய்ந்து விட்டாள். நடன வேகத்தால் மற்றொரு பெண்ணின் கூந்தல் அவிழ்ந்தது. தங்களின் கையில் இருந்த சந்தன மணம் வீசியது. அந்த பெண் தங்கள் கைகளை நுகருவதைப் போல் எடுத்து முத்தமிட்டு மகிழ்ந்தாள். ஒருவள் குண்டலங்கள் அசையும் தங்கள் கன்னத்தோடு தன் கன்னத்தை சேர்த்து வைத்துக் கொண்டாள். அவள் தங்களின் தாம்பூல ரசத்தை அமிர்தமாக உணர்ந்து பருகி புண்ணியவதி ஆனாள். உங்களின் உலகளாவிய உடல் அழகு லட்சுமி பிராட்டியின் இருப்பிடமாகும். அந்த மேனியை தழுவிய கோபியர்கள் மயங்கி தம் நிலை மறந்து நின்றார்கள். பாட்டு முடிந்ததும் வாத்திய ஓசைகள் மெல்ல அடங்கின. இருந்தும் அகோபியர் அந்த மகிழ்ச்சியிலேயே நின்றிருந்தனர். வாத்தியமின்றி தனித்தனியே மெய்மறந்து ஆடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களின் கூந்தலும் ஆடைகளும் அவிழ்ந்ததை கூட கவனிக்காமல் ஆடிக்கொண்டிருந்தார்கள். இந்த நடனத்தை கண்ட வான் நட்சத்திரங்களும் பிரமித்து அசையாமல் நின்று விட்டன. இதற்கு மேல் என்னால் எப்படி வர்ணிக்க முடியும்? பிரபுவே, ஆனந்தத்தின் மகிழ்ச்சி விளிம்பில் உலகை ஆழ்த்திவிட்டு ராசக்கிரீடையை பூர்த்தி செய்தீர்கள். ஆனால் கோபியரின் மனங்கள் மன்மத வேட்கையிலேயே இருந்தன. இதனால் தாங்கள் மீண்டும் தூண்டப்பட்டீர்கள். அப்போது ஆடிய அந்த தூய நடனத்தால் உங்களின் உடலில் புது வேர்வை துளிகள் தோன்றின. எத்தனை பேர் இருந்தார்களோ அத்தனை உருவங்களாக தாங்கள் தோன்றி ஒவ்வொருடனும் நடனமாடி ஒரு பெரிய மகத்துவத்தை புரிந்தீர்கள். சோம சௌரப
ஈசனே, பிறகு பலவிதமான லீலைகளால் கோபிகளை சீராட்டினீர்கள். அவர்கள் சோர்வு அடைந்தார்கள். பிறகு அவர்களுடன் சேர்ந்து யமுனை ஜலத்தில் ஏகாந்தமாக ஜலக்கிரீடை செய்தீர்கள். மெதுவாகவும் குளிர்ச்சியாகவும் காற்று வீசியது. எங்கும் மலர்களின் நறுமணம். வனமும் அழகாகவே விளங்கியது. மீண்டும் கோபியரே மகிழ்ச்சியுற விளையாட்டு புரிந்தீர்கள். பேரழகு கடலே, இவ்வாறெல்லாம் பல இரவுகள் கோபியர்களுடன் ஜலக்கிரீடை செய்து மகிழ்ந்தீர்கள். அவர்கள் அடைந்த ஆனந்தத்தை வர்ணிக்க இயலாது. அத்தகைய பேர் ஆனந்தத்தை யோகியர்களால் மட்டுமே அடைய முடியும். அத்தகைய ரச ஆனந்தத்தை கோபியர்கள் அனுபவிக்குமாறு செய்தீர்கள். அதனால்தான் பிரம்மாவும் சிவனும் கூட அந்த கோபியர்களை போற்றுகிறார்கள். அவ்வழகையும் வடிவையும் பக்தி உள்ளவர்களால் மட்டுமே உணர்ந்து அனுபவிக்க முடியும். இத்தகைய பெருமையை கொண்ட ஹே கிருஷ்ணா, என்னை காப்பாற்றி அருள வேண்டுகிறேன். ஓம் நமோ நாராயணா. கிருஷ்ண 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 கிருஷ்ணா கிருஷ்ண 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 கிருஷ்ணா. ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது உண்மையிலேயே ஒரு பொன்மாலை போல் மறந்து கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் மகிழ்ச்சி கடலில் கிடைத்துக் கொண்டிருக்கிறோம். நண்பர் சம்பத்குமார் உதவியில் தயவு. இப்போது நீங்கள் பார்க்க இருக்கிற நிகழ்ச்சி ஒரு நடன நிகழ்ச்சி. இந்த நடனத்துக்காக நமது நண்பர் சம்பத்குமார் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற பாடல் மகாகவி பாரதியினுடைய ஒரு சிறப்பான பாடல். இந்த பாடலை பற்றி சொல்வதற்கு முன்னால் ஒரு நிமிடத்தில் பாரதி என்பதை பற்றி சொல்ல விடுகிறேன். பாரதி என்பது ஒரு வடமொழி சொல். பாரதி என்கிற சொல்லுக்கு பா என்றால் ஒளிபெறுகிற, பிரகாசிக்கிற என்று பொருள். ரதி என்பது ஒரு தேர் என்று கொள்ளலாம். பாரத தேசம் என்றால் ஒளிபெறுகிற தேர் போன்ற பிரகாசிக்கிற தேசம் என்று பொருள். நாம் அனைவரும் பாரத தேசத்தை சேர்ந்தவர்கள். இங்கு முதல் நிகழ்ச்சியில் போட்டிப்படை கலைஞர்களுக்கு பாரதி என்று பெயர் உண்டு. மொழிபெறுவதால் வா என்கிற சொல்லிலிருந்து பாஸ்கரன் என்ற சூரியனுக்கும் பெயர் உண்டு. பாரதி என்கிற பட்ட பெயர் சில கவிஞர்களுக்கு வழங்கப்படுகிறது. நமது இன்றைய கவிஞரான திரு சுப்பிரமணிய பாரதிக்கு மிகச்சிறிய வயதிலேயே எட்டயபுரம் சமஸ்தானத்தில் அந்த பட்டம் வழங்கப்பட்டது. பாரதியாரை பற்றி நம் அனைவருக்கும் தெரியும். அவரது படைப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் படைப்பாயை பற்றி ஓரிரு வார்த்தைகள். பாரதி ஒரு புதுமை கவி, புரட்சி கவி, உண்டாசி கவிஞர் என்று போற்றப்படுவர். அவர் நமக்காக, நாட்டுக்காக பல பாடல்கள் பாடியிருக்கிறார். அப்படி பாடியிருக்கிற பாடல்களுக்குள் தனக்காகவும் சில பாடல்கள் பாடியிருக்கிறார். அதில் ஒரு மிகச்சிறந்த பாடலை தேர்ந்தெடுத்து திரு சம்பத்குமார் இன்றைய நிகழ்ச்சி அமைத்திருக்கிறார். இந்த பாடலிலே பாரதி பராசக்தியிடம், அவருடைய இஷ்ட தேவதையான பராசக்தியிடம் 10 விஷயங்கள் கேட்கிறார். அதில் 9 விஷயங்கள் தனக்காகவும் 10வது விஷயத்தை நம் அனைவருக்காகவும் கேட்கிறார். அப்படி என்ன கேட்கிறார்? முதலில் காணி நிலம் வேண்டும், பராசக்தியை காணி நிலம் வேண்டும் என்கிறார். காணி என்றால் எவ்வளவு? நம்ம எவ்வளவு பேருக்கு தெரியும்? காணி என்பது 57,000 சதுர அடி. சென்னை பாஷையில் சொல்வதனால் 24 கிரவுண்ட் நிறைந்த இடம். அவ்வளவு பெரிய இடம் வேண்டுமாம் அவருக்கு. அந்த இடத்தில் ஒரு அழகான துய்ய நிறத்திலாய் ஒரு வெள்ளை மாளிகை, துய்ய நிறத்திலால் வெள்ளை வெள்ளை மாளிகை கட்டித்தர வேண்டுமாம். அமெரிக்கன் பிரசிடென்ட் பெயர் இவருக்கு வெள்ளை மாளிகை தான் வேண்டுமாம். இரண்டாவதாக வெள்ளை மாளிகை கேட்டார். மூன்றாவதாக அங்கு
கேணி வேண்டும், கேணி அருகே 10-12 தென்னை மரங்கள் வேண்டும் என்று கேட்கிறது. தென்னை மரங்கள் வளர வேண்டுமானால் அங்கு இயற்கை செழிக்க வேண்டும், அதற்காக இயற்கை சூழலில் வாழ வேண்டும் என்பதற்காக கேணி தென்னை மரங்கள் 10-12 கேட்கிறார். தென்னை மரங்கள் இருக்கும்போது அந்த கேட்டுக்களின் வழியாக நல்ல நிலவொளி வர வேண்டும், தென்றல் வர வேண்டும். இது மட்டுமல்ல, அங்கு குயில்கள் கத்த வேண்டும், நிறைய குயில்கள் இருக்க வேண்டும். இசை என்றால் குயில் தானே உருவகம், எனவே குயில்கள் இருக்க வேண்டும் இருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய விஷயம் கேட்கிறார். அந்த மாளிகையிலே, அந்த சுற்றுப்புறத்திலே அவருடன் வசிப்பதற்கு ஒரு பத்திரிகை வேண்டும் என்று கேட்கிறார். ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தானே மகிழ்ச்சி, சிவம் சக்தி இணைந்தால் தானே இயற்கை உருவாகும். எனவே தனக்கு ஒரு பத்திரிகை வேண்டும் என்று கேட்கிறார். அந்த பத்திரிகை அவரது மனைவி செல்லமாவாத்தான் இருக்க வேண்டும். இதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அந்த பத்திரி பெற்றோடு தான் சேர்ந்து கூட்டு கையாட்டத்தில் இருக்கும் பொழுது அந்த தேவனை, அந்த இறைவி அவருக்கு கவிதைகள் கொண்டு வந்து தர வேண்டுமா, நிறைய கவிதைகள் கேட்க வேண்டுமா. இவை அனைத்தையும் தனக்காக கேட்டவர் கடைசியாக நமக்காக ஒரு கேட்கிறார். என்ன கேட்கிறார்? எனது பாட்டு திறத்தாலே இந்த மையம் முழுவதையும் பாதித்திட வேண்டும் என்று கேட்கிறார். என்ன உயர்ந்த கற்பனை! பெருதினும் பெருது கேள் என்று சொன்னவர் பாரதி. நமக்காகவே பெரிய விஷயங்கள் கேட்டவர்களுக்காக சிறிய விஷயங்களை கேட்பார். எனவே காணி நிலத்தில் தொடங்கி தெய்வத்தை காவல் என்றும் சொல்கிறார். அவர் அந்த வீட்டிலே பத்திரியுடன் கூட்டுக்களுடன் இருக்கும்போது தெய்வமே நீ எனக்காக காவலில் நில் என்று கட்டளை இடுகிறார். அந்த அளவுக்கு தேவியின் பேரில் அவருக்கு ஒரு அபிமானம் உள்ளது, ஒரு பிடிப்பு உள்ளது. அவருடைய பக்தியை பாராட்டி இந்த கவிதையை நினைத்து மகிழ்ந்து நடனத்தை கண்டு கழிப்போம். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த நண்பர் சம்பத்குமாருக்கு இதயம் கலந்து நன்றி. சக்தி காணி நிலம் வேண்டும், காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். நிறத்தினதாய் அங்கு ஊனில் அழகியதாய் நன்மாடங்கள் துய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேணும், அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேணும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரக்கீற்றும் இளநீரும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரக்கீற்றும் இளநீரும். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். பன்னிரண்டு தென்னை மரம் அதன் பக்கத்திலே வேணும், 12 தென்னை மரம் அதன் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும், நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதற்பட வேணும். எந்த சித்தமகிழ்ந்திடவே நன்றாயிளம் தென்றல் வர வேணும். எந்த சித்தமகிழ்ந்திடவே நன்ற
நன்றாயிளம் தென்றல் வரவேணும் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும் எங்கள் கூட்டுக்களினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும் எங்கள் கூட்டுக்களினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும் அந்த காட்டு வெளியினிலே அம்மானின காவலுற வேணும் அந்த காட்டு வெளியினிலே அம்மானின காவலுற வேணும் எந்தன் பாட்டு திருத்தாலே இவையத்தை பாலித்திட வேணும் எந்தன் பாட்டு திருத்தாலே இவையத்தை பாலித்திட வேணும் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் பத்மாமாமி கொஞ்சம் நேரம் ஃபாஸ்டா வந்தா நல்லா இருக்கும். சீன் 209 பத்மநாபன் ரங்கநாதன் காந்தாமணி ராதா நடராஜன் விஜயா ராஜகோபால் அனைவரும் கொஞ்சம் காத்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியின் ஹீரோவான திரு சாமி அவர்கள் கேக் வெட்ட இருக்கிறார். அது எல்லோருக்கும் கொடுப்பார். அதனால் எல்லோரும் இருந்து வாங்கிக் கொண்டு போகும்படி கேட்டுக்கொள்கிறேன். உஷா பத்மநாபன், மீனா குமாரி, ரேவதி நடராஜன், அபிராமா, ரேவதி ரங்கநாதன், ராஜி சங்கரன், சிவராணி, சுகந்தி, சாந்தா ராமச்சந்திரன், லக்ஷ்மி கோபா மற்றும் மீ
கிருஷ்ணகுமார், சேதுராமன் சார், அனந்த பத்மநாபன், ராமன், ரமணன், பாடகர் ரமன், மணிமாமா, கேவிஎஸ் மணிமாமா, நடராஜன், பாலாஜி, ஆர்வி ராஜன், தண்டவாணி, ஹரிகுமார், மற்றும் சங்கர் நாராயணன். சார் ஆடு அனைவரும் பொறுமையாக இருந்ததற்கு நன்றி. இன்னும் 5 more minutes கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா பெட்டரா. அதிகமாக நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். இவர் தான் ஒவ்வொரு பாட்டுக்கும் யார் இருந்தாலும் அதுக்கெல்லாம் மியூசிக் பாட்டி போட்டு அவரை பாட வச்சு மற்றவரையும் பாட வச்சு ஹெல்ப் மீ அ லாட். இவருக்கு அந்த ராமரை பற்றி பாருங்க, அந்த ஆஞ்சநேயருடைய ஆசீர்வாதம் வரணும். அதுக்கு பெங்களூர்ல ராயகுண்டான்னு ஒரு இடம், அங்க ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு. வருஷம் அங்க உற்சவம் நடக்கும். அந்த டைம்ல நான் வருஷம் பணம் கட்டுவோம், பிரசாதம் வரும். அந்த பிரசாதத்தை ஒரு ஷால் தான் இவருக்கு இப்போ நான் கொடுக்க போறேன் பிரசாதமா. இது ஆஞ்சநேயர் கோவில் பிரசாதம். தேங்க்ஸ் டு ஆல். இப்போ vote of thanks. எல்லாரும் நமஸ்காரம். ஸோ vote of thanks முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் கேக் கட்டி ஒரு 5 minutes சார் கேக் கட் பண்ணுவோம். நியூ இயர் இல்லையா? ஸோ திஸ் கேக் மிஸ்டர் சீனிவாசன் நமக்கு நியூ காயை ஆஃபர் பண்ணியிருக்கார். தேங்க்யூ வெரி மச் சார். நிகழ்ச்சிகளை கண்டு கழித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். யாருக்கு நன்றி சொல்வது, எப்படி சொல்வது? இதில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரின் உதவி இல்லாமல் என்னால் செய்திருக்க முடியாது. அழகாக இசை வணக்கம் பாடிய உஷா பானு இருவருக்கும் நன்றி. நாராயணியம் ஸ்லோகத்தை அழகாக சொல்லி நமக்கு அளித்த ராதா, பூமா, உஷா மற்றும் பானுவிற்கும் நன்றி. மிக அழகிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் படங்களை தயாரித்து கொடுத்த திரு கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் தனிப்பட்ட நன்றி. உஷா பத்மநாபன் பல நிகழ்ச்சிகளில் வருகிறார். எல்லாவற்றிற்கும் சேர்த்து அவருக்கு நன்றி. காணி நிலம் என்ற பாடலுக்கு விளக்கம் அளித்த திரு சேதுராமன் அவர்களுக்கும் நன்றி. அழகாக நடமாடி நம்மை மெய்மறக்க வைத்த திருமதி மீனா குமாரி சர்மா அவர்களுக்கும் நன்றி. இவரோடு பயிற்சி செய்த மீரா கிருஷ்ணா அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். இதே ஹாலில் இத்திரைப்படத்தின் முக்கிய காட்சி ஒன்று படமாக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சிக்கு ஆடியன்ஸாக வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. திருமதி லட்சுமி கோபால் இந்த ஷூட்டிங்கின் பொழுது உதவி புரிந்து என் பாரத்தை குறைத்தார். அவருக்கு தனிப்பட்ட நன்றி. திரைப்படத்தில் நடித்தவர்கள் பட்டியல் மிக பெரிதாக இருப்பதால் அவர்கள் அனைவருக்கும் சேர்த்து ஒரு நன்றி. ஒரு நாள் தொடர்ந்து 7 மணி நேரம் படப்பிடிப்பு நடத்தினேன். அனைவரும் சோர்வின்றி மகிழ்ச்சியோடு ஒத்துழைத்தார்கள். தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு நன்றி சொல்லியே தீர வேண்டும்.
இத்திரைப்படத்தில் நடித்தவர்கள் அனைவருமே மிக அழகாக நடித்திருக்கிறார்கள். ஓரிரு காட்சிகளில் சிலரின் நடிப்பு மிக அழகாக அமைந்துவிட்டது. திருமதி ரேவதி, திருமதி அனுராதா இவர்கள் நடித்த ஒரு காட்சியை இதற்கு உதாரணமாக கூறலாம். மிக அற்புதமாக நடித்திருக்கிறார்கள். அந்த காட்சியில் இருவரும் தனது நடிப்பு திறமையை மீண்டும் அழகாக வெளிப்படுத்தி நடித்த ரேவதி நடராஜன் அவர்களை நடிப்பு ராட்சசி என்று சொன்னால் மிகையாகாது. ரேவதி நடராஜன் தம்பதியர் இந்த நிகழ்ச்சி தயாரிப்பில் நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். எதை சொல்லி அவருக்கு நன்றி சொல்வது? இந்த நிகழ்ச்சி உருவாவதற்கு காரணமாக இருந்த குறும்படத்தை தயாரிக்க கதையை என் மனதில் தோன்ற வைத்த திரு ராமன் அவர்களுக்கும் நன்றி. சவுண்ட் சிஸ்டம் கிடைக்க உதவி செய்த திரு சசிகுமார், சவுண்ட் சிஸ்டம் உரிமையாளர் இருவருக்கும் நன்றி. திருமதி லட்சுமி முரளிதரனுக்கு தனியாக நன்றி சொல்ல வேண்டும். அழகாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் அவர். திருமதி உமா மகேஸ்வரி அவர்களுக்கு நன்றி சொல்வதாக இருந்தால் நேரம் பற்றாது. இங்கு குடியிருப்பவர்களுக்காக நேரத்தை பங்கிட தயங்காதவர் இவர். உங்களுக்கும் நன்றி மேடம். கலைப்பொருட்கள் தயாரித்து கொடுத்து உதவிய திருமதி சுகந்தி தண்டபாணி, திரு தண்டபாணி மற்றும் சாந்தா ராமச்சந்திரன் ஆகியோருக்கு எனது மனமார்ந்த நன்றி. நானே அலுவலகத்தில் பணிபுரியும் பலரின் உதவியோடு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்த முடிந்தது. நவீன், மதன், தமிழ்ச்செல்வன் மற்றும் திருமதி சரண்யா ஆகியோருக்கு எனது நன்றி. இதைவிட முக்கியமானவர்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆம், இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து கண்டு கழித்து இதில் பங்கு பெற்றவரை கைதட்டி பாராட்டிய உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. எனக்கு பாராட்டு விழா நடத்தி என்னை ஆச்சரியப்பட வைத்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. இப்பொழுது ஆண்டு 2026 வருக வருக என்று சொல்லி கொண்டாடுவோம். Sorry.